ஸ்ரீ குபேரன் யூடியூப் சேனல் அனைத்து நேயர்களுக்கும் திண்டுக்கல் ஹரிஹரன் சர்மாவின் பணிவான வணக்கம். 17/6/2023 முதல் 4/11/2023 வரை கிட்டத்தட்ட 141 நாட்கள் வக்ரகதியில் சஞ்சரித்துக் கொண்டிருந்த இந்த சனி பகவான் 4/11/2023 வக்ர நிவர்த்தி அடைகிறார். தனது சொந்த ராசியிலே அவர் வக்ரம் பெற்று பல நல்ல விஷயங்களை செய்ய வேண்டியவர், பலருக்கு சில தவறுகளை உணர்த்தி தண்டனையும் வழங்கியிருக்கிறார் என்று சொன்னால் மிகையாகாது. அப்பேற்பட்ட இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகுவது ஓரளவு சாதகமே. அந்த சூழ்நிலையில் இந்த வக்ர நிவர்த்தி ஆகக்கூடிய சனி பகவான் மீண்டும் மீனராசிக்கு செல்லும் வரை 12 ராசிகளுக்கும் எது போன்ற பலன்களை தருவார் என்பதை நாம் ஒவ்வொரு ராசியாக நம்ம பார்க்கலாம். மீனராசி நேயர்களே, உங்கள் விரையாதிபதி சனி பகவான், லாபாதிபதியும் சனி பகவான் தான். லாபத்தை விரயமாக்குவதும் அந்த லாபத்தை லாபமாக வைத்துக்கொள்வதும் தேவையற்ற விரயங்களை தவிர்ப்பதற்கும் காரணகர்த்தாவாக இருக்கக்கூடிய சனி பகவான் உங்கள் ராசிக்கு 12இல் கிட்டத்தட்ட 141 நாள் சஞ்சாரத்திற்கு பிறகு 4/11/2023 அன்று வக்ர நிவர்த்தி அடைகிறார். வக்ர நிவர்த்தி அடைந்து உங்கள் தனஸ்தானத்தை அவர் பார்வையிடுகிறார். 3ஆம் பார்வையாக தனஸ்தானத்தை அவர் பார்வையிடுகிறார். தனஸ்தானத்தில் ஏற்கனவே தனக்காரகன் அமர்ந்திருக்கிறார். ராகு குரு எல்லாமே பயிற்சியை பெறுவாங்க அடுத்த வருஷம். அப்போ அந்த இடம் சுத்தமாக இருக்கும். அப்போ ராகு அதை மன்னிக்கணும், அந்த சனி பயிற்சி ஆகும் வரை அவருடைய பார்வை உங்கள் தனஸ்தானத்தின் மீது விடும். மீனராசி என்று எடுத்துக்கொண்டால் பொதுவாகவே காலபுருஷனுக்கு கடைசி ராசியாக அது கருதப்படுகிறது. நீர் ராசி, கடல் ராசி. நீர் எதற்கு பயன்படும்? தர்ப்பணாதி காரியங்கள் செய்து முன்னோர்களுக்கு தாகம் தீர்ப்பதற்கு நீர் பயன்படும். கடல் கடந்து செல்லக்கூடிய யோகத்தையும் தரக்கூடியது தான். அப்போ உங்கள் ராசிக்கு 11ஆம் அதிபதி 2ஆம் இடத்தில் அமர்ந்திருந்து தேவையற்ற விரயங்களையும் குறைத்து லாபத்தை பெருக்கி தனஸ்தானத்தில் உள்ள தோஷங்களை எல்லாம் நீக்கி எது உண்மை எது பொய், எதற்கு நாம் செலவு செய்ய வேண்டும், எதை நாம் போற்ற வேண்டும், எங்கெல்லாம் நாம் செலவு செய்யக்கூடாது என்ற தன்மையை உணர்த்தக்கூடிய ஒரு தன்மையில் கண்டிப்பாக அந்த சனி பகவான் செயல்படுவது ஒரு மகத்துவமான ஒரு விஷயம் என்று தான் சொல்ல வேண்டும். அதே சமயம் மீனராசியில்தான் அவருடைய கடைசி நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் அந்த மீனராசியில் இருக்கிறது, சனி பகவானின் நட்சத்திரம். அப்போது உத்திரட்டாதி நட்சத்திரம் அதில் இருப்பதால் காமதேனு வழிபாடு என்பது சனிக்கு மிகவும் பிரீதியான ஒரு விஷயம். இந்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடமான சிம்ம ராசியை அவர் பார்வையிடுகிறார். அந்த சிம்ம ராசியை பார்வையிடுவதால் மீனராசிக்காரனுக்கு கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீர்வதற்கு சந்தர்ப்பங்கள் நிறையவே இருக்கின்றன. இதனால் ரொம்ப கடனாளியாக இருந்தோம், ரொம்ப பிரச்சனைலாம் சந்திச்சு வந்தோம். இப்போ 4/11/2023 அவர் வக்ர நிவர்த்தி அடைவது மீனராசிக்கு சனிக்கிழமை அன்று கடனை கொடுத்து பாருங்கள். சனிக்கிழமையும் நவமி தேதியும் சேர்ந்து வரக்கூடிய நாளில் சனி ஓரையிலேயோ இல்லை குளிகன் நேரத்திலேயோ நீங்கள் கடனை கொடுத்து பாருங்கள். உங்கள் கடன் எவ்வளவு இருந்தாலும் அந்த அத்தனை கடனும் குறைந்துவிடும். அதே சமயத்தில் சனி பார்வை இருக்கும்பொழுது எதிரிகள் தொல்லை கண்டிப்பாக இருக்காது. எதிரிகள் தொல்லை கண்டிப்பாக இருக்காது சனி பகவானின் பார்வையினால். எண்ணெய் தேய்த்து குளிப்பதால், நல்லெண்ணெய் தேய்த்து குளிப்பதால் உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கும். ஆக ருண ரோக சத்ரு என்று சொல்லக்கூடிய அந்த 3 தன்மைகளையுமே சனி பகவான் நீக்கி பரிபூர்ண அருள் கொடுக்கக்கூடியவர். மோட்சஸ்தான ராசி காலபுருஷனுக்கு மோட்சஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மீன ராசிக்காரர்களுக்கு. அதுக்கப்புறம் அந்த உங்கள் ராசிக்கு கிட்டத்தட்ட 9ஆம் இடத்தையும் அவர் பார்வை செய்கிறார். 9ஆம் இடம் என்பது விருச்சிகம். இப்போ பாக்கியஸ்தானத்தை சனி பகவான் பார்வை செய்வதால் நான் ஏற்கனவே மகர ராசி சொன்ன மாதிரி திலத்தர்ப்பணம் என்று சொல்லக்கூடிய எள்ளால் வைக்கும் இதை நீரும் எள்ளும் கலந்து தர்ப்பணம் செய்வது சாலச் சிறந்தது. நாங்கள் இங்கே ஹோமங்கள் செய்வோம். தில ஹோமங்கள்லாம் செய்கிற இடத்துல எப்படின்னு சொன்னால் கருப்பு எள்ளு, அதனுடைய உங்கள் ராசியாதிபதி குரு என்ற நெய், அப்புறம்
உங்கள் ராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி சந்திரனுடைய பச்சை நெல், இதை மூலம் கலந்து தான் ஓமம் செய்வோம். 4 பேர் அந்த தானியங்களை போடுவாங்க, கருப்பு எல்லையும் நெல்லையும் போடுவாங்க. ஒருத்தர் உட்காந்து நெய்யை ஊற்றிட்டு இருப்பார். அப்போ இந்த 3 தன்மைகளும் சேர்ந்து உங்களுக்கு பரிபூர்ணமான ஒரு அனுகிரகம் இந்த தனுசு ராசி பண்ணிக்கணும், மீன ராசிக்காரர்களுக்கெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை. அப்போ உங்கள் ரோகஸ்தானத்தை அவர் பார்ப்பது என்பது இந்த மாதிரி ஆயுஷ் ஹோமங்கள், இந்த மாதிரி திலஹோமங்கள் இதெல்லாம் செய்வதால் உங்களுக்கு அந்த நோயின் தன்மையிலிருந்து விடுதலை கண்டிப்பாக கிடைக்கும். யமதர்மராஜனின் மந்திரங்களை சொல்லித்தான் திலஹோமத்தில் செய்யணும். அதாவது பிரேத முக்தின்னு சொல்லுவோம். பிரேத சாபம் தீர்வதற்கும் முன்னோர்கள் முக்தி அடைவதற்கும் இந்த திலஹோமங்கள் செய்யப்படுகின்றன. அதற்கு பிரதானமான தானியமே கருப்பு எள்ளு தான். அதே சமயத்தில் உங்கள் பாக்கியஸ்தானத்தை படம், பாக்கியஸ்தானம் இடத்துல முன்னோர்கள், தந்தை என்று நாம் சொல்லக்கூடிய இடம். அப்போது வயதானவர்களை, வயோதிகர்களை சீராட்டி பாராட்ட வேண்டும். அவர்களுக்கு நாம் கை கால்களை பிடித்து விடுவது, சேவை செய்வது, உறங்கும்போது அவருக்கு விசிறி எடுத்து வீசி விடுவது. இப்போல்லாம் ஃபேன் இருக்குது, அது வேறு விஷயம் சொல்கிறேன். அவனை காலில் அமுக்கி விடுறது, நிம்மதியாக தூங்குங்கப்பா, நீங்கள் தூங்கினப்புறம் நான் தூங்குறேன். என்ன நான் சின்ன குழந்தையா இருக்கும்போது நீங்கள் எவ்வளவோ நீங்கள் பாராட்டி உங்கள் மடியில் பதுக்கி வச்சு நான் மிதிக்கிற மிதியெல்லாம் தாங்கி என்னை வளர்த்துருக்கீங்க. இப்போ உங்களுக்கு முடியலன்னு நான் இருக்கேன்ப்பா உங்களுக்குன்னு யார் ஒருவர் பணிந்து தன் தந்தைக்கும் தாய்க்கும் பாத பூஜை செய்து அவர்களுடைய கைகால்களை அமைக்கிவிட்டு அவர்களை தூங்குவதற்கு உதவிகரமாக இருக்கிறார்களோ அவர்கள் அனைவருமே சனி பகவானுக்கு பிரீதியானவர் தான். அப்போ அவர் அந்த 10ஆம் பார்வையாக அந்த ஸ்தானத்தை பார்ப்பது, பாக்கியஸ்தானத்தை பார்ப்பது மீன ராசிக்காரர்களுக்கு ஒரு பாக்கிய உன்னதியை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த பாக்கியம் யாருக்கு சிறந்து விளங்கிறதோ அப்போ வாழ்க்கையில் வேறு என்ன வேணும்? அவன் பெரிய பாக்கியசாலியா, அவன் நினச்சதெல்லாம் நடக்குது, தொட்டதெல்லாம் தொடங்க, மண்ணை தொட்டாலும் அது பொண்ணாகுது சொல்கிறோம்ல. அவங்களாம் சனி பகவானுடைய பரிபூர்ண அருள் இருக்கும். அருள் இருந்தால்தான் அது அவர்களுக்கு சாத்தியமாகும் என்பது நிச்சயம். அதே சமயம் மீனராசிக்காரங்கள் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், இருந்தாலும் ஞாபகப்படுத்துகிறேன். காமதேனு என்ற பசுமாட்டை படத்தை வீட்டில் வைத்து கொஞ்சம் பெருசாகவே சைஸாக எடுத்து வச்சுட்டு தினமும் அதற்கு சந்தன குங்குமம் திலகமிட்டு தூப தீபங்கள் காட்டுங்கள். இதுவே மீனராசிக்கு மிகப்பெரிய ஒரு பரிகாரமாகும். முடிந்தால் பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை வாங்கி கொடுங்கள். மாட்டுத் தொழுவத்தில் சென்று பசுமாடுகளுக்கு சேவை செய்யுங்கள். இவை அனைத்துமே செய்வது உங்களுக்கு ஒரு நற்கதி அடைவதற்குண்டான வாய்ப்பை கண்டிப்பாக கொடுக்கும். ஆக உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் இருந்து கொண்டு இதுவரை 141 நாட்களாக வக்ரகதியில் சஞ்சிருந்த சனி பகவான் 4/11/2023 முதல் வக்ர நிவர்த்தியாகி சாதாரண நிலைக்கு வரப்போகிறார். கூடு சீக்கிரம் உங்கள் ராசிக்கு அவர் பிரவேசம் செய்ய போகிறார். அடுத்த வருஷம் கிட்டத்தட்ட 29/3/2025 உங்கள் ராசிக்குள்ளே வந்துடுவார். 7 நாட்டு சனிதானே என்று அஞ்ச வேண்டாம். எல்லாருக்கும் எளியோருக்கும் வறியோருக்கும் உதவிகரமாக இருந்தால் சனி பகவானால் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் சீரும் சிறப்போடு வாழலாம். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.